ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி 18 நிமிஷம் நைட்டு. இந்த டைமில் யூரோப் எப்படி இருக்குது, போலாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா சீக்கிரமே இங்கே வந்து இருட்டாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து இந்த மாதிரி சிக்னல் இல்லை கரெக்டாக இருக்குதா வருவாங்க. இப்போ அங்கே ரெட்டாக மாறிடுச்சுன்னா யாருமே நடக்க மாட்டாங்க. நல்லா வந்து கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு. கார் டாக்ஸி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து டிராஃபிக் இருக்குது. நம்ம ஊரில் தான் டிராஃபிக் இருக்கும்னு நினச்சோம். அங்கே மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையுமே டிராஃபிக் இருக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தெரியுது. செம குளிராக இருக்குது. பால்கனி மேலே நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படி த லிஸ்பன் சிட்டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு வந்துருச்சு. இப்போ யாருமே க்ளோஸ் பண்ணி வர மாட்டாங்க. பார்த்துக்குங்க, சட்டத்தை இப்படி மதிக்கிறதுக்கு. ஐயோ, போர்ச்சுகல் மக்கள்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ளே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, சங்கடம். இப்படிதான் யாரும் காரு கூட கரெக்டாக போக மாட்டாங்க போல இருக்கு. சட்டத்தை எல்லா நாட்டிலையும் மதிக்கிறவங்களும் இருக்காங்க, மிதிக்கிறவங்களும் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிக்னலை காமிச்சு எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்து இந்த சைக்கிளில் இருந்து யாரோ நம்மளை பார்க்குறாங்க. இந்த பார்க்கிங், இந்த மாதிரி பார்க்கிங்லாம் போகிறீங்க அப்படின்னா இதான் லிஸ்பன் சிட்டி. பார்த்தீங்கன்னா லிஸ்பன் சிட்டி ஹோட்டல் எனக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்குது. பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கிங்னா காரை சைடில் நிறுத்திட்டு பக்கத்தில் ஒரு மிஷின் இருக்கும். அதில் போய் காயின்ஸை போட்டு அந்த டைம் பார்க்கிங் எடுத்து நம்ம முன்னாடி கிளாஸுக்குள்ளே வச்சுட்டு போகணும். இல்லைனா ஃபைன் போட்டுருவாங்க. போர்ச்சுகல் எப்படின்னா இன்னும் பழமை மாறாமல் அப்படியே புதுப்பிச்சு வச்சு யூஸ் பண்ணுறாங்க.